செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள அரசிடம் 5 கோடி நிதியை ஒப்படைத்திருக்கிறது தமிழக அரசு. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஏராளமானோர் உயிரிழந்துள்ள நிலையில் கேரள அரசுக்கு தமிழக அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக அங்கு 100க்கும் மேற்பட்டோர் இறந்த சோகம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய கவலையை அளித்திருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு கேரளாவிற்கு உதவிடும் வகையில் முதற்கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் 5 கோடி ரூபாய் அறிவித்தார்கள். முதற்கட்ட நிவாரணமாக இந்த தொகை பயன்படும் என்ற அடிப்படையில் 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக அறிவித்தார்கள். அந்த காசோலையை தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தற்போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தலைமைச் செயலகத்தில் கேரள தலைமைச் செயலகத்தை சந்தித்து அந்த காசோலை கொடுத்தார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடர் உதவிகளை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் 2 IAS அதிகாரிகளையும் அனுப்பப்பட்டது. அவர்களும் தற்போது வயநாட்டு களத்திலிருந்து மக்களை மீட்கும் பணியும் அதே போல நிவாரணங்கள் வழங்கும் பணியும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல மேலும் காவல்துறையினாலும் சிறப்பு காவல் படையினர் அதே போல தீயணைப்புத்துறையினர் என்ற அந்த ஒரு குழுவும் அனுப்பப்பட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் அனுப்பப்பட்டு அவர்களும் அங்கு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அந்த பாதிப்படைந்தவர்கள் உடனடியாக மீட்கும் பொருட்டு அங்கங்கே மருத்துவ முகாம்களும் தமிழக அரசு சார்பில் அமைக்கப்படும் என்று அதற்காக சிறப்பு மருத்துவ குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவ்வாறாக தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக கேரளாவில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு உதவிகளை வழங்கிய நிலையில் தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து தற்போது தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட இந்த 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதற்கட்டமாக கொடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.